Hi students, welcome to our chemistry channel. இதில் பார்த்தீங்கன்னா 10th class மேத்ஸோட ஆஃப் இயர்லி எக்ஸாம் டிசம்பர் 2024க்கான ப்ளூ பிரிண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இது வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு ரெடி பண்ணது தான். ஸோ நமக்கு ஆஃப் இயர்லேருந்து நமக்கு ஃபுல் சிலபஸ் தான். அதனால் இந்த ப்ளூ பிரிண்ட்டே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதுவே அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ பாருங்கள், அது பார்க்கறதுக்கு முன்னாடி கொஷின் பேப்பர் பேட்டர்ன் ஆல்மோஸ்ட்டாக இப்போ நீங்கள் குவார்ட்டர்லி எக்ஸாம் எழுதிருப்பீங்க இல்லையா, அதனால் கொஷின் பேப்பர் பேட்டர்ன் தெரிஞ்சிருக்கும். 9th அதே பேட்டர்ன் தான். ஸோ ஃபஸ்ட் 1 மார்க் வந்து 14 ப்ரீஃபாக சொல்கிறேன். ஸோ 1 மார்க்ன்றது 14 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ 14 1 மார்க்ஸ். ஸோ 14 மார்க்ஸ் வரும். 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா அது கூட 14 கொஷின்ஸ் இருக்கும். கொஷின் நம்பர் 15லேருந்து 28 வரைக்கும் இருக்கும். அதில் கொஷின் நம்பர் 28ன்றது கம்பல்சரி கொஷின். பார்ட் 3 பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஷின். ஸோ இதில் கூட 14 கொஷின்ஸ் இருக்கும். கொஷின் நம்பர் 29லேருந்து 42 வரைக்கும் இருக்கும். அதில் கொஷின் நம்பர் 42ன்றது கம்பல்சரி கொஷின். அண்ட் 8 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 43 அண்ட் 44 கொஷின் நம்பர். அதில் உங்களுக்கு சாய்ஸ் அப்படிது இருக்கும், அது பார்த்துக்குங்க. சரியா? ஸோ இதுதான் கொஷின் பேப்பர் பேட்டர்ன். டோட்டலாக 100 மார்க்ஸ். ஸோ மினிமம் பாஸ் மார்க் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் 35 மார்க்ஸ். அந்த யூனிட் 1, 3, 5, 7, 8 இது பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்டில் வந்து நமக்கு 2 to 5 மார்க்ஸ் வரும். ஓகேவா? அண்ட் யூனிட் 4ல் கன்ஃபார்மாக தியரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? ஸோ அது அப்போது ப்ளூ பிரிண்ட்டு. ஓகேவா? அந்த ப்ளூ பிரிண்ட் நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈச் யூனிட்டில் என்னென்ன ப்ளூ பிரிண்ட்னு உங்களுக்கு தெரியும். 1 மார்க் எத்தனை வரும், ஃபஸ்ட் லெசனில் 2 மார்க் எத்தனை வரும், 5 மார்க் எத்தனை வரும். அந்த மாடலில் ஆல்ரெடி சில கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி அதை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணது தான். மோஸ்ட்லி இந்த பேஸ் பண்ணி இருக்கும். இல்லைன்னா சில சேஞ்சஸ் இருக்கும். அந்த சேஞ்சஸ் என்னன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சுக்குங்க. சரியா? ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஃபஸ்ட் யூனிட் எடுத்திங்கன்னா 1 மார்க்ன்றது 1 மார்க்ஸ் வரும். 2 மார்க் கூட 2 வரும். அண்ட் 5 மார்க் கூட 2 வரும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 16 மார்க்ஸுக்கு வரும் ஃபஸ்ட் லெசனில். ஓகேங்களா? அது ஓகே. மோஸ்ட்லி ஃபஸ்ட் லெசன் கன்ஃபார்ம் அதே தான். அண்ட் செகண்ட் லெசன் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸில் வந்து 1 மார்க்ன்றது 1 வரும். 2 மார்க்ஸ் 2 வரும். அண்ட் 5 மார்க்ஸ் கூட 2 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? அப்போ டோட்டலாக இங்கே பார்த்தீங்கன்னா 15 மார்க்ஸ்ன்றது வருது செகண்ட் சாப்டர்லேருந்து. அண்டு தேர்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா ஆல்ஜிப்ரா அண்ட் மேட்ரிக்ஸு. ஸோ ஆல்ஜிப்ரா அண்ட் மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா 1 மார்க் 2 வரும். 2 மார்க்ஸ் கூட 2 வரும். 5 மார்க்ஸ்ன்றது 3 வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஜிப்ரா டாப்பிக்கில் வந்து 5 மார்க்ஸ், மேட்ரிக்ஸில் கன்ஃபார்மாக ஒரு 5 மார்க்ன்றது வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 8 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக என்ன இருக்குன்னா கிராஃப் வருது இல்லையா, அதனால் 2 கிராஃப் வரும். நம்ம ஏதாச்சும் ஒன்று தான் போடணும். ஓகேவா? இப்போ டோட்டலாக தேர்ட் சாப்டர் நல்லா பார்த்தாலே கூட நமக்கு 29 மார்க்ஸ் எடுக்கலாம். தேர்ட் சாப்டரில் கிராஃபும் 5 மார்க்ஸ் அது எல்லாமே. சம்டைம்ஸ் தேர்ட் சாப்டரில் கூட நமக்கு 5 மார்க்ஸ் கன்ஃபார்ம், 2 மார்க்ஸ் கூட 3 கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரியா? அது பார்த்துக்குங்க. கன்ஃபார்மாக மேட்ரிக்ஸில் கூட ஒரு 5 மார்க் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக்கு வந்தீங்கன்னா 4th சாப்டரில் 1 மார்க்ன்றது 2 கொஷின்ஸ் வரும். 2 மார்க் 1 வரும். 5 மார்க்கும் 1 வரும். அந்த 1 மோஸ்ட்லி சான்ஸ் 95%, 99% வந்து தியரம் தான். ஓகேங்களா? அது தவிர வேறு ஏதாவது வரணுன்னா அந்த சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன், அதில் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 1+1 போட்டிருக்கேன். ஏன்னா ஜாமெட்ரி கேட்பாங்க. ஓகேங்களா? மோஸ்ட்லி ஜாமெட்ரி வந்து அந்த சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் ஒரு 6 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அண்ட் டேஞ்சன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 9 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. டோட்டலாக 15 ப்ராப்ளம்ஸு. அது ப்ராக்டிஸ் பண்ணால் போதும், கன்ஃபார்மாக ஜாமெட்ரி அட்டம் பண்ணிடலாம். சரியா? அது நெக்ஸ்ட்டு கோஆர்டினேட் ஜாமெட்ரி பார்த்தீங்கன்னா அது தெரிஞ்சது தான். 2 2 2 1 மார்க் 2 2 மார்க் 2 5 மார்க் கூட 2 தான். ஸோ டோட்டலாக 16 மார்க்ஸ். அந்த 5 மார்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5th சாப்டர் ஸ்டார்டிங் ஃபஸ்ட் எக்ஸைஸில் ஏரியா ஆஃப் குவாடிலேட்டர் இருக்கு இல்லையா, கன்ஃபார்மாக அதில் ஒரு கன்ஃபார்மாக அதில் ஒரு 5 மார்க் ஃபஸ்ட்டு யூனிட்டில் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில். அண்ட் மோஸ்ட்லி செகண்ட் 5 மார்க் வந்து மோஸ்ட்லி 5.4 எக்ஸசைஸ். அதில் அந்த டாபிக் எக்ஸசைஸாக இருக்கலாம், எக்ஸாம்பிளாக இருக்கலாம். அந்த டாப்பிக்கில் மோஸ்ட்லி சான்ஸு ஒரு 80% வரைக்கும், ஒரு 20% தான் அது 5.3 எக்ஸசைஸ்லேருந்து கூட வரலாம். ஆனால் 5.1ல் மட்டும் கன்ஃபார்ம். ஓகேவா? அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் ட்ரிக்னாமெட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 5 மார்க் 2 மார்க்ஸ் அண்ட் 1 மார்க் 1. நான் ஆல்ரெடி இங்கே இது மூலம் சொல்லியிருப்பேன். ஆல்ஜிப்ராவில் வந்து 2 மார்க் இங்கே 2 போட்டிருப்பேன். சப்போஸ் ஆல்ஜிப்ராவில் 2 மார்க்ஸ் கொடுத்தாங்கன்னா ட்ரிக்னாமெட்ரியில் 2 மார்க்ஸும் 2 கொடுப்பாங்க. ஒருவேளை ஆல்ஜிப்ராவில் வந்து 2 மார்க் 3 கொடுத்தாங்கன்னா ட்ரிக்னாமெட்ரியில் 2 மார்க்ன்றது 1 தான் கொடுப்பாங்க. இதுதான் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? அது பார்த்துக்குங்க. அப்போ டோட்டலாக ஒரு 10 மார்க்ஸ் வரும். நெக்ஸ்ட் மென்சுரேஷன் பார்த்தீங்கன்னா 1 மார்க் 2 மார்க் 1 வரும். அண்ட் 5 மார்க் கூட 1 தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 9 மார்க்ஸ். அண்ட் லாஸ்ட்டில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே 2 2 2 தான். அதில் 1 மார்க்
2 மார்க் ஒன்று 5 மார்க் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில், அதே மாதிரி இன்னொரு 1 மார்க், இன்னொரு 2 மார்க் அண்ட் இன்னொரு 5 மார்க் வந்து ப்ராபபிலிட்டியில் கன்ஃபார்ம். ஸோ டோட்டலாக 16 மார்க்ஸ். ஓகேவா? ஸோ இது பேஸ் பண்ணி தான் ப்ராபபிலிட்டி, சரி இந்த ப்ளூ பிரிண்ட் பேஸ் பண்ணி தான் மோஸ்ட்லி கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்குது. சில கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து சில சேஞ்சஸ் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கணும். சரியா? மோஸ்ட்லி இது பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக உங்களுக்கு நல்ல மார்க்ன்றது ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து சென்டம் எடுக்கிறதுக்கு அந்த டிப்ஸு பற்றி நான் நெக்ஸ்ட் மோஸ்ட்லி வீடியோ பண்ணுறேன். இல்லைனா கூட ஆல்ரெடி லாஸ்ட் பப்ளிக் எக்ஸாமுக்கு நான் சென்டம் ப்ரிப்பரேஷன் டிப்ஸ்ன்ட்டு இருக்கும். ஓகேங்களா? அதை பாருங்கள். கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி படிக்கணும், என்ன பண்ணணுன்ட்டு. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோஸ் லைக் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.